வணக்கம், இந்திய பெண்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆழ்கடல்ல இதுவரை நீங்க பார்க்காத ஒரு வித்தியாசமான சமையல் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அப்படி என்னடா வித்தியாசமான சமையல் வந்து நீங்க போட போறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நம்ம தாசனா வந்து கேரமீன்ல பக்கோடா வந்து போட போறதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பக்கோடா போடுறதுக்கு இந்த கேரமீனை தொலியெல்லாம் உரிச்சிடணுங்க. தொலியை உரிச்சதுக்கு அப்புறம் இந்த மீனோட சதையை வந்து தாசனா இப்படி கையை வச்சு பிக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த கேரமீன் பக்கோடா வந்து தாசனா காலையில் உணவுக்காண்டி தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் வந்து கஞ்சி கூட்டுக்காண்டி இப்போ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மீனோட சதையை வந்து தனியாக எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் வந்து அதில் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸியில் அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சதை இப்போ சேர்த்துக்கிறாங்க. அடுத்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. சிக்கன் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறாங்க. சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா அப்புறம் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. அடுத்து முட்டை சேர்த்துக்கிறாங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் நல்லா பிணைய வேண்டியதான். கொஞ்ச நேரம் பிணைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ காரத்துக்காண்டி வத்தப்பொடி சேர்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம செஞ்சதில் வந்து நம்ம வடையும் போடலாம், பக்கோடாவும் போடலாங்க. பக்கோடா போடுறதுனால இப்போ உதிர்த்து இதை வந்து எண்ணெயில் வந்து போட போகிறாங்க. தாசனா கேஸ் அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறம் இப்போ ஆயில் சேர்த்துக்கிறாங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் தாசன் வந்து பிணைஞ்சிருந்தாங்களா, இப்போ அதை வந்து அப்படியே உதிர்த்து விட வேண்டியதான் அந்த எண்ணெயில்.
கடைசியா மீன் பக்கோடா வந்து ரெடி ஆயிட்டுங்க. இனிமே இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம மெயினாக மீன் பக்கோடா வந்து செய்ய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம காலையில் சாப்பாடு கண்டிப்பாக செஞ்சோம். காலையில் சாப்பாடு என்னன்னா கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி மீன் பக்கோடாலாம் செஞ்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். Kenapa? கடல் மேலே வச்சு எல்லோருமே அந்த கேர மீன் பக்கோடா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவும் அந்த கஞ்சி கூட்டுக்கு ரொம்பவே சுவையாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆழ்கடல் மீன்பிடித்தில் வந்து எபிசோட் மாதிரி போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே பார்த்து லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, அடுத்த இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் மக்களே.